சொன்னால் கிருபை பெறல. அந்த உபத்திரவங்களில் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அப்போ ஆத்திரம் தானே அதிகமாக வருது. இருடி, உன்னை என்ன எங்கே பார்க்கணும் அங்கே பார்த்துக்கிறேன்டி செய்யலாம், ஆனால் கிருபை போயிடும். அதான் தான் தாவீது அழகாக சொன்னார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கை போடுவது எப்படி. அவருக்கு அவனுடைய உயிர் முக்கியம் கிடையாது, அவருடைய கிருபை தான் முக்கியம். உங்களுக்கு எது முக்கியம்? மானமா, மரியாதையா, கிருபையா? மரியாதை தானே இதை விட டபுள் மரியாதை கற்றுக் கொடுப்பார். என்னுடைய பேஸ்டாக இல்லை, என்னுடைய சொல்லிட்டாங்க பாஸ்டர், ஹலோ, அதை விட 100 மடங்கு மரியாதை பரலோகமே தந்துடும். வீட்டில் மரியாதை இல்லை யோசேப்புக்கு, ஆனால் எகிப்தும் அவன் கீழே முட்டி போடுது. அதே தாய் அவங்க சகோதரர்லாம் முட்டி போடுறாங்க. அன்னைக்கு இந்த சிறுமையை ஃபேஸ் பண்ணனால தான் இந்த உயர்வு. சொல்லுங்கள், சிறுமையை ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஆனால் என்னன்னு சொல்லி தெரியுமா? செத்து போயிடலாமா, தண்டவாளத்தில் விழுந்துடலாமா, மருந்து சாப்பிட்டுடலாமா, உடல் ஓடி போகலாமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? முடியாது. எங்கே போனாலும் கடந்த வாரம் சொன்னேன், அதாவது யுவர் சாய்ஸ் will lead into your consequences. உங்களுடைய தீர்மானம் தான் உங்களை உண்மையில் ஆக்கிடும். மீன் பிடிக்க போகிறேன் தீர்மானம் ஒன்றுமில்லை என்பது வாழ்க்கையின் முடிவு. மீன் பிடிக்க போகிறேன் என்பது தீர்மானம், ஒன்றுமில்லை என்பது. ஆனால் அப்போ கூட உடைய தேடி வருகிற ஒரு ஆண்டவர். நான் என்கிட்ட பேச நினைக்கிறேன், அதாவது ஃபெயிலியர், ஃபூலிஷ்னஸ் சொல்லுங்கள், என் முட்டாள்தனம். சண்டை போகிறது ஏன் தெரியுமா? நான் அக்கா. நான் ஏன் தெரியுமா? நான் தான் வயசில் பெரிய ஆள். ஃபூலிஷ்னஸ். ரெண்டாவது, தட் காஸ் இன்டு ஃபெயிலியர். தட்ஸ் காஸ் இன்டு ஃபெயிலியர். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. போடுவீங்களா? ஃபூலிஷ்னஸ். இதோட டைப் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, ஃபூலிஷ்னஸ். ரெண்டாவது, அது எங்கே கொண்டு போயிடுது நம்மள? வெற்றிக்கா? சில நேரங்களில் உங்கள் மேலே உங்களுக்கு கசப்பு வருது இல்லை? அதான் பிசாசு செய்கிற மிகப்பெரிய தந்திரம். கவனித்து கேட்கணும். உங்கள் மேலேயே உங்களை வெறுப்பை உண்டாக்கி உங்களை தேவனை உங்களை பிரிக்கிறது. எப்படி சொல்லுங்கள் எல்லாரும்? உங்கள் மேலேயே உங்கள் ஒரு வெறுப்பை உண்டாக்கி உங்களையும் தேவனை பிரிக்கிறது. இப்போ நடுவில் யார் வந்தா உங்களை பிரிக்கிறதுக்கு? உங்களை பிரிக்க யார் வந்தான்னு கேட்குறேன். தமிழ் புரியலையோ? உங்களையே உங்கள் மேலே வெறுப்பாக்கி